ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாயில் வச்சதுமே கரையிற சாஃப்டான காஃபி மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நின்று கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமலே சர்க்கரை தானாக இந்த மாதிரி மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த சர்க்கரை இன்னும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இப்போ கரண்டியால் சர்க்கரையை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போதே எல்லா சர்க்கரையுமே மெல்ட் ஆகி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா சர்க்கரையுமே நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை கூட பாலை சேர்க்கும்போது கையில் ஆவி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து அதுக்கப்புறம் எல்லா பாலையுமே சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்து விட அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு காய்ச்சாத பால் தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காய்ச்சின பாலாக இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். கேரமலைஸ் பண்ண சர்க்கரை பாதி அளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் பாதி மெல்ட் ஆகட்டும். அண்ட் இந்த பால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் கொதிக்க வைங்க. பால் கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் புட்டிங்கை செட் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த சின்ன பவுலில் தான் புட்டிங் செட் பண்ண போகிறேன். அதனால் இந்த பவுலில் சுற்றி எல்லா பக்கமே நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை பால் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது எந்த ஒரு கட்டிகளுமே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பாலை பாருங்கள். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு பால் கொதிச்சு வருது. இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஃபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி ஈஸியான ஸ்வீட் ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக் ரெசிபிஸ்லாம் இருக்குது. அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். காஃபி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இருக்குதுல்ல, அது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இந்த பால் கூட சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்சரை பால் கூட சேர்த்ததுமே நல்லா இந்த மாதிரி விஸ்கை வச்சு கலந்து விடுங்க. கார்ன்ஃப்ளவர் லைட்டாக கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் விஸ்காலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் லைட்டாக கெட்டியாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் கரண்டியால் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் குக் ஆகியிருக்கும். பட் அதோடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விடணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புட்டிங் மிக்சரை நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் குக் பண்ணோம் அப்படின்னா அது ஹல்வா மாதிரி ஆகிடும். ஸோ புட்டிங் மாதிரி சாஃப்டாக இருக்காது. அதனால் நான் சொன்ன கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த புட்டிங் மிக்சரை பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா அப்படியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 30 மினிட்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டும் சாப்பிடலாம். நான் புட்டிங் மிக்சருடைய சூடு ஆறினதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை கையாலே நம்ம லைட்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிமோல்ட் ஆகும். இப்போ இந்த பவுல் மேலே ஒரு பிளேட்டு வச்சுட்டு கவுத்தி போட்டுக்கலாம். பவுல் மேலே 2 தட்டு தட்டினோம் அப்படின்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். இப்போ இந்த புட்டிங் மேலே கொக்கோ பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த காஃபி மில்க் புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.